படத்துல கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கங்குவா இந்த படம் அப்படி தானே இருக்கும். ஹிஸ்டரி போல கத்தின்னு தான் இருப்பாங்க. மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு, கேமராமேனு, டேரக்டரு இவங்க எல்லாமே வந்து பற்றி சொல்லணும். செம்மையாக இருந்தது. பேக்ரவுண்ட் இவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் இந்த 2000 கோடி அடிக்கும்னு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது ஓவர். அது எத்தனை கோடினா அடிக்கிட்டோம். படம் நல்லா தான் பாருங்க. மூவில 3D எஃபெக்ட் வந்து சுமார் அழிக்காத அவ்வளோவா இல்லை, ஒன்றுமே இல்லை. அதாவது கிளாஸ் இல்லாம நார்மலா 2D ஷோவே பார்த்துடலாம் போல, அது மாதிரி இருக்கு. டையட் சூர்யா ஃபேன். ஆமாம், படம் பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். அவரே சொல்லிட்டாரு, ஒரு வாட்டி பார்க்கலாம். சூர்யாவோட தியேட்டரில் பார்க்குறோம் ஆசையாக தான் வந்தேன். பார்த்துட்டேன், சந்தோஷம். ஹாப்பி தான். அது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும், ஃபைட் சீனு. அது எங்கள் ஆள் வந்து 6 பேக் இல்லை, 8 பேக் ஆகிட்டாரு. காய்ஸ், இன்னைக்கு கங்குவா மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சூர்யா FDFS வந்து ஷோ வந்து ஏஜஸ் சினிமாஸில் பார்க்கலான்னு வந்துட்டோம். மூவி வந்து ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருந்தது. சூர்யாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. ஸோ அதுவும் 3D. ஆமாம், சூர்யா வந்து இந்த கரண்ட்டில் நடக்கிற சூர்யா வந்து சூப்பராக இருக்காரு. ஸோ ஸ்டைலிஷாக இருந்தார். அதுவும் 3Dயில் வேறு பார்க்குறோம். ஸோ நான் கிளாஸ் வேறு போட்டிருக்கேன் பாருங்கள், 3D கிளாஸு. ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆக்ஷன் சீன்ஸ் தான் நிறைய இருக்குது. ஃப்ளாஷ்பேக் சூர்யா வந்து பயங்கரமாக ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணுறோம். கத்தி நெருகாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிங்கம் படத்தில் பார்க்குற சூர்யா அதை கத்துற மாதிரி இங்கே அதுக்கு மேலே ஃபயராக இருக்குது. அந்த கத்துறதும் ஃபயரும் ஓரளவுக்கு அந்த ரெண்டும் மிக்சிங் நல்லா தான் இருக்குது பார்க்குறது ஸ்க்ரீனில். வெயிட்டிங் ஃபார் செகண்ட் ஹாஃப். கூஸ் பம்ப்ஸ் தான், இன்ட்ரோல் பிளாக்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு ஃபைனல் ரிவ்யூ கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் ஓவர் மூவி. க்ரௌடு 1 by 1 போயிட்டு இருக்காங்க. அண்டு மூவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யோகி பாபாவோட ஃபன் மட்டும் தான் நல்லா இருக்குது ஓப்பனிங்கில். காமெடி நினச்சின்னா வர முடியாது. படம் வந்து ஃபைட்டு அப்புறம் பட்டு கிளைமேக்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து செம்ம லீட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதாவது கெஸ்ட் ரோலில் நல்லா இருக்குது மூவி. ஸோ பார்ட் 2 வெயிட்டிங்கு. ஆனால் கதை வந்து அப்படியே எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பின்னாடி போகிற ஹிஸ்ட்ரியே ரொம்ப பின்னாடி போன மாதிரி இருக்குது. 2024 1700 கிட்ட படத்தில் கத்திக்கினே இருக்கிறாங்க. கங்குவா இந்த படம் அப்படி தானே இருக்கும். ஹிஸ்டரி போல கத்தின்னு தான் இருப்பாங்க. படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் நீங்கள் என்னன்னா ஃபைட் சீன்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதெல்லாம் வந்து செட்டு விஎஃப்எக்ஸு நல்லா காசு செலவு பண்ணியிருக்காங்க. எனக்கு ஏதோ நல்லா இருக்கு. அவ்வளோ சூர்யா எஃபர்ட்டு, அப்புறம் அந்த சினிமாட்டோகிராஃபர், அது அப்புறம் டைரக்டரோட நல்லா இருக்கு படம். பார்க்கலாம், வாட்சபிள் தான். படம் வாட்சபிள். பட் ஒரு ஃபன்னுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி படம் வந்தீங்கன்னா படம் சூப்பராக தான் இருக்கும். இந்த படம் ஃபன்னே இல்லையே. ஃபன்னே கிடையாது படத்தில். யோகி பாபு முன்னாடி பண்ணுற ஃபன் தான் மூவி ஓப்பனிங்கில். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னே எதிர்பார்க்க முடியாது. ஃபுல்லாக ஃபைட் சீன் தான். பார்க்கலாம். பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல மாட்டேன், ஸ்பாயிலர். கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஒரு 20 minutes 15 minutes ஃபைட் சீனை வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், மூவியில் 3D எஃபெக்ட் வந்து சுமார் அழிக்காத அவ்வளோவா இல்லை, ஒன்றுமே இல்லை. அதாவது கிளாஸ் இல்லாமல் நார்மலாக 2D ஷோவே பார்த்துடலாம் போல, அது மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், 2D பார்த்துலாம். நீங்கள் 3D ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், எப்படி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாட்டி 2D யாராவது சொன்னால் நான் சஜஸ்ட் பண்ணலாம். சூர்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் நல்லா தான் இருந்தது. சூர்யா வந்து அவரோட 100% அது மேலே கொடுத்துருக்காரு படத்தில். அவரோட எஃபோர்ட்டு டாக்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காரு. ஆமாம், பாருங்கள், படத்தை போய் பாருங்கள். யூஸ்வலாக சூர்யா படம் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது ஒன் டைம் பார்த்து நான் சூர்யா ஃபேன் இருந்தாலும் ஒன் டைம் வாட்சபிள். அது ஓகே தான். ஏன்னா படம் வந்து ஃபுல்லாக ஃபைட் சீனு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் என்னென்னா ஸ்டோரி வந்து ஓரளவுக்கு லேகிங்காக இருக்குது. இது பெரிய கதையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது செகண்ட் பார்ட்டில் எப்படின்னு தெரியல. படம் மக்கள்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம் ஒரு வாட்டி. லாக் இருக்குது, அங்கே இருக்குது, லாக் இருக்குது தான். பாட்டு நல்லா இருக்குது. அந்த மன்னிப்பு பாட்டு, தலைவனே சாங், ஃபைட் சாங் வந்து சூர்யா டான்ஸ் ஸ்டெப்லாம் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. வேற எதனா வந்து மூவி பற்றி சொல்லணும்னு இருக்கா பாலாஜி? மூவி பற்றி சொல்லணும்னா மேக்கிங் சொல்லலாம். ஃபிலிம் மேக்கிங் பயங்கரமாக இருக்குது.
ஒரு ஒரு இடத்துலையும் அந்த கப்பல் வர இடம் சரி, காட்டில் சரி, அதெல்லாம் நம்ம பாராட்டலாம். சூர்யாவோட எஃபோர்ட் இருக்குல்ல, அது பாராட்டலாம். இதுதான் டேரக்டரு, ஃபிலிமோட்டோகிராஃபர், அந்த நேச்சுரலாக வரும்ல அந்த அதுக்கெல்லாம் அது ஏற்ற மாதிரி எடுத்துருக்கான். நேச்சுரலாக அந்த ஃபாகு, அப்புறம் நேச்சுரல் லைட் எடுத்துருக்கான். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எதுவும் போடாமல் நேச்சுரல் லைட்டு. அதுமாரி ஹீரோயின் வந்து எதுக்கு போட்டாங்களே தெரியல. ஹீரோயின் போடணுன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், அது ஸ்டார்டிங் சீன் தான். அது வந்து கரண்ட்டில் நடக்கிற சூர்யாவுக்கு தான் வந்த ஹீரோயின். ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம பிக்னி வேரில் வந்துட்டு சும்மா வந்து சீன் போட்டு போகிறது தான் ஹீரோயின். ஃப்ளாஷ்பேக் சூர்யாவுக்கு வந்து ஹீரோயினே இல்லை. அதான் ஆனால் ஒன் டைம் வாட்சபிள். ஒன் டைம் பார்க்கலாம். அதுதான் 3Dயில் பார்த்துட்டேன். மிஞ்சி போனால் ஃபேமிலியை கூட்டு போனால் 2Dயில் கூட்டு போவேன். 3D எஃபெக்ட்டு கம்மி தான். ஜென்யூனாக சொல்லணும்னா கம்மி. காலிக்காவே 3D எஃபெக்ட் காலிக்கா. அதான் 3D எஃபெக்ட் கம்மி. ஆனால் நான் ஒன்று விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஓவர பில்டப் பண்ணாங்க பார்த்தீங்களா. 1000 கோடி ஆகும், 2000 கோடி. அது வந்து ப்ரொடியூசரு அவன் வந்து அவன் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த சம்பாதிக்கிற இதை தான் சொல்லுவாங்க. அவனை விட்டுருங்க. அந்த டேரக்டர், ஃபிலிம் மேக்கரு அவங்களுக்கு பாராட்டலாம். ஆனால் அவங்க அப்புறம் ஹீரோ, அதாவது மியூசிக் டேரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, கேமராமேனு, டேரக்டரு, இவங்க எல்லாமே வந்து பற்றி சொல்லணும். செம்மையாக இருந்தது பேக்ரவுண்ட். இவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் இந்த 2000 கோடி அடிக்கும்னு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட். அது ஓவர். அது எத்தனை கோடினா அடிக்கிட்டோம். படம் நல்லா தான் பாருங்கள், அவ்வளோதான். கோடி கணக்கு அவங்க பிஸ்னஸ்ஸு, நம்மளுக்கு எதாவது வராது. நம்ம வந்து படத்தை பார்த்துட்டு அதை நம்ம ரிவ்யூ கொடுக்கணும். குட் மெசேஜ். விஜய் மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.